இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நேற்று வந்து எம்சிசியோடைய அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியோடைய இந்த வருஷத்துக்கான ஸ்டேட்டோடைய ஸ்கெடியூல். ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங் இப்போ வந்து அந்த டேட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னொரு அப்டேட், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நாளே நான் சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கான அந்த ரவுண்ட் ஒன்னுடைய கன்வர்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. நோட்டீஸ் ஃபார் கன்வர்ஷன் இந்தியன் டு என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 யூஜி கவுன்சிலிங் 2024. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும். ஸோ இந்த பிடிஎஃப் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்மளுடைய நீட் யூஜி தமிழுடைய சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது. உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாக்கான ஃபுல் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வந்து பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸும் அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. நேற்று வந்து நமக்கு எம்சிசியோட ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. கைண்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் ஹூ வாண்ட் டு கெட் தேர் நேஷனாலிட்டி கன்வெர்டட் ஃப்ரம் இந்தியன் டு என்ஆர்ஐ. அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்களுடைய பிளட் ரிலேஷன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலயமா வந்து என்ஆர்ஐ இருந்தாங்க, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அவங்க மூலயமா ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இந்த என்ஆர்ஐ கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த என்ஆர்ஐ அப்ளை பண்ணும்போது ஸோ நிறைய ரெலவெண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்பான்சர் கிட்ட இருந்தும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வருகிற 10ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ள. ஸோ நேற்று நமக்கு இன்னைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள அவங்க சொன்ன அந்த ug.nri.mcc@gmail.com இதுக்கு நீங்க இந்த இதுக்கு வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க என்க்ளோஸ் பண்ணி பிடிஎஃபா ஒரு சாஃப்ட் காப்பி மாதிரி அனுப்பணும். ஓகே, இதுல என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா இவங்க ஒரு அனெக்சர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து அடுத்த பேஜில் இருக்கு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்க தனியா ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை வந்து உங்களுடைய நீட்டோடைய ரோல் நம்பர், உங்களுடைய என்ன அப்ளிகேஷன் நம்பரு, ஸோ உங்களுடைய பேர் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் பிளஸ் இதுல டேட்டு, பிளேஸு, நேமு, யாரு கேண்டிடேட்டோ அவங்களுடைய சைன் போட்டுருங்க. இதுல வந்து ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ். ஸோ 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து யார் ஸ்பான்சரோ அவங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பி, யார் வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்ணாலோ அவங்களுக்கும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அதற்கான அஃபிடேவிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஸ்பான்சருடைய அந்த கோர்ஸ் ஃபீக்கான ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் அஃபிடேவிட் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி எம்பசிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கெட் பண்ணணும். யார் ஸ்பான்சரோ அவங்க மூலியமா வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு எம்பசி கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கெட் பண்ணணும். தென் உங்களுடைய ஸ்கோர் கார்டு. இது 5 பிளஸ் இந்த அனெக்சர், இதை 3மே வந்து அதாவது இந்த ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபில் பண்ணிட்டு ஸோ இதில் டேட் அண்ட் ஃபில்லு, நேமு, சைனு. ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். உங்களுடைய நேமு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் பிளஸ் இந்த 5 ரெலவெண்ட் டாக்குமெண்டோடைய சாஃப்ட் காப்பி மொத்தத்தையும் இந்த 6ஐயும் மெர்ஜ் பண்ணி அவங்க சொன்ன அந்த மெயில் ஐடி இந்த இருக்கு பாருங்க, ug.nri.mcc@gmail.com இதுக்கு நீங்க அனுப்பணும். ஸோ இந்த என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக வந்து நம்ம 7 வருஷமா நம்ம தான் தமிழ்நாட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவா அது யூஜி மட்டும் இல்லை பிஜிக்கு சேர்த்து நம்ம தான் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்பான்சர் இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து சப்போஸ் மெரிட்ல வந்துட்டு கூட நிறைய பேருக்கு வந்து காலேஜ் அட்மிஷன் ஆகும்போது கூட நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸாக அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படும். ஸோ நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா வந்து ப்ராப்பராக யூஜி ஆர் பிஜிக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஸ்பான்சர் கரெக்டா லீகலா எல்லாமே பக்காவா இருக்கு சார், எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்காங்க, என்னோட ரிலேட்டிவ் தான், என்னோட அப்பா அம்மா என்ஆர்ஐ தான், கரெக்டா இருந்தாங்கன்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் அனுப்புவோம். ஸோ அது மூலியமா எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்ஸ் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் தேதி வச்சா இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய நீட் யூஜி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்